எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரியான ஒரு ரெசிபிங்க. விலை குறைவாகவும் எளிதாகவும் எல்லா நாட்கள்லையும் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் ரெசிபிங்க. மற்ற காய்கறி பழங்களை விட விலை குறைவா இருந்தாலும் அதிக பயன்களை நமக்கு தரக்கூடியது நெல்லிக்காய். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால ஊட்டச்சத்தோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். சுகர் இருக்கிறவங்க தயங்காம குடிக்கக்கூடிய ஒரே ஃப்ரூட் ஜூஸ்ங்க இது. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா வழக்கப்படுத்திக்க வேண்டிய உணவு வகை. அல்சர் இருக்கிற போது மட்டும் சேர்த்துக்க வேணாம். நெல்லிக்காய் ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடாம கட்டுப்படுத்துறதோட கெட்ட கொழுப்பையும் கரைச்சு இதயத்துக்கு பாதுகாப்பை தருது. சாதாரணமாக நெல்லிக்காயை அப்படியே பச்சையாக சாப்பிடுவோம், இல்லாட்டி ஜூஸ் போட்டு குடிப்போம். நம்ம சமையல்லையும் ஒரு ரெசிபியாக அதை சேர்த்துக்கலாம். அதிகமான நெல்லிக்காய் வீட்டில் இருக்கிறப்போ வேஸ்ட் ஆகாமல் சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சிடலாமா? 1 ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் உளுந்து, 7-8 சின்ன வெங்காயம், ஒரு கருவேப்பிலை கொத்து, பச்சை மிளகாய் இல்லாட்டி மிளகாய் வத்தல். நான் இங்கே சின்ன சின்னதாக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக வேணும், அதனால். நீங்கள் பெரிய சைஸ் 4 சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 3 பெரிய மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பெருங்காயம், தேங்காய், அப்புறம் 6 பெரிய நெல்லிக்காய். தேவைக்கேற்ப உப்பு. தேங்காயையும் நெல்லிக்காயையும் வச்சுட்டு மற்ற எல்லா பொருட்களையும் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து முதல்ல பொடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் அரைஞ்ச பின்னாடி நெல்லிக்காயையும் தேங்காயையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான தோசை ரெடியாக இருக்குது. சட்னி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். சூடான சாதத்துலேயும் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காயை ஜூஸாக எடுத்துக்க பிடிக்காதவங்க இப்படி சேர்த்துக்கலாமுங்க. வித்தியாசமான சுவைங்க. நன்றி.